அனைவருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கு உங்களுக்கு பூசணிக்காயும் சிக்கனும் மிக்ஸ்ட் வெஜிடபிளும் யூஸ் பண்ணி எப்படி ஒரு சிம்பிளான ஈஸியான சூப் ஒன்று சொல்லித்தர போகிறேன். இந்த சூப் எப்படி செய்கிறன்றதை நாங்கள் பார்ப்போம் வாங்க. தேவையான பொருட்கள் பம்கின். அது இந்த பம்கின் எடுத்து வச்சிருக்கிறேன். இது நல்ல இந்த வெளியில் ஒயிட் கலராயும் உள்ளுக்குள்ளே நல்ல ஜெலோ கலராயும் இருக்கும். இப்படியான பம்கின் எடுங்க, ஏனெண்டா ஸ்வீட்டாக இருக்கும். அதில் 250 கிராம் பம்கின் எடுத்து கேரட் ஒரு 5 இதில் ஸ்க்ரப் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை மாதிரி விருப்பமான மரக்கறி, அதாவது காலிஃப்ளவர் 100 கிராம், ப்ரோக்கோலி, கேரட், பொட்டேட்டோ எல்லாத்துலேயும் 100 கிராம்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வேணுமெண்டா ஸ்வீட் கோனும் பீன்ஸும் சேர்க்கலாம். நான் எடுக்கையில் நான் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை மாதிரி கார்ன்ஃப்ளவர் ஒரு மேசக்கரண்டி எடுத்து 100 ml தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கிறேன். இது 250 கிராம் சிக்கன் பிரஸ்ட் எடுத்து சின்ன சின்னனாக வெட்டி வச்சுருக்கிறேன். இது கடைசியாக நாங்கள் போடுறதுக்கு தான். பாதி தேசி புளி, கொஞ்சம் இஞ்சி, இது அந்த பெப்பர், மிளகா, இது விருப்பமெண்டா போடுங்க, இல்லையாண்டா விடுங்க. உரைப்பு, இது உரைப்பு போட்டால் நல்லா இருக்குமெண்டா எடுத்து வச்சுருக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு போடணும். அப்போ உப்பும் எடுத்து வச்சுருக்கிறேன். வாங்க எப்படி செய்கிறன்றதை பார்ப்போம். இனி நான் அடுப்பில் இதில் ஓரளவான சட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்குள்ளே 2 லிட்டர் தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இவ்வளோ தேவையான பொருட்களுக்கும் இதைத்தான் நான் ஒவ்வொன்றா போட்டு செய்ய போகிறேன். முதல்ல தண்ணி நல்லா கொதிக்கட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நாங்கள் இந்த பம்கினை முதல்ல போடுவோம். இனி தண்ணி நல்லா கொதிச்சுட்டு நாங்கள் அதுக்குள்ளே அந்த ஸ்க்ரப் பண்ணி வச்சுருக்கிற பம்கினை போடுவோம், பூசணிக்காயை போடுவோம். போட்டு அது நல்லா அவிஞ்சு ஓரளவு கரையணும். அது வரைக்கும் நீங்கள் அந்த மூடியால் மூடி விடுங்க. இப்போ 5 மினிட்ஸ் நாங்கள் மூடி வச்சுருந்தேன்னா நான் திறந்து பார்ப்போம். இப்போ பாருங்கள் இப்படி கொதிச்சு கொண்டு இருக்குது. இப்போ நாங்கள் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போடுவோம். உப்பு போட்டுட்டு இது ஒருக்கா நாங்கள் நல்ல வடிவாக இருக்கா அமர்த்தி விடுவோம். இந்த பூசணிக்காயை நான் அந்த ஸ்கினோட, அதாவது தோலோடு தான் ஸ்க்ரப் பண்ணி வச்சுருக்கிறேன். அதான் நல்லா இருக்கும். இதுக்குள்ளே நாங்கள் இனி அந்த சிக்கனை எடுத்து வச்ச சிக்கனை போடுவோம். சிக்கனை போட்டும் ஒரு 5 மினிட்ஸ் மூடி விடுவோம். இப்போ நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். சிக்கனை போட்ட பிறகு ஓகே, சிக்கன் வெந்துட்டு இனி நாங்கள் இதுக்குள்ளே இந்த மிக்ஸ்ட் வெஜிடபிள்ஸாக போடுவோம். எல்லாத்தையும் நல்ல வடிவாக போட்டு ஒருக்கா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உப்பு வேணுமெண்டா டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம், காணுமோ இல்லையோண்டு. இந்த டைம் நீங்கள் வேணுமெண்டா உப்பும் எக்ஸ்ட்ராவாக போடணுமெண்டா போடுங்க. போட்டுட்டு இதை நல்ல வடிவாக இருக்கா மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பியும் இதே இருக்கா நாங்கள் ஒரு 5 மினிட்ஸ் மூடி விடுவோம். வெஜிடபிள் அவியும் வரைக்கும் மூடுனா ஓகே. வெஜிடபிள் அவிய விட்டு 5 நிமிஷம் ஆகிட்டு நீ நான் ஒருக்கா ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு வெஜிடபிள் அவிஞ்சிட்டுன்றதை ஒருக்கா நாங்கள் பார்ப்போம். அதுக்கு நாங்கள் ஒரு பொட்டேட்டோவை எடுத்து கட் பண்ணி பார்த்தா தெரியும். நல்லா அவிஞ்சிட்டுது. இனி நாங்கள் இதுக்குள்ளே கார்ன்ஃப்ளவர் மாவை விடுவோம். இதுக்குள்ளே கார்ன்ஃப்ளவர் மாவை ஒருக்கா திருப்பி நல்லபடியாக இருக்கா கரைச்சிட்டு விடுங்க. சில விட உறைஞ்சிருக்கும். அதையும் விட்டுட்டு நல்ல வடிவாக இருக்கா நாங்கள் மிக்ஸ் பண்ணி விடுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இனி நாங்கள் அந்த எடுத்து வச்ச இஞ்சியை நான் நல்ல வடிவாக உரலில் குத்தி வச்சுருக்கிறேன். இங்கே பாருங்க, ஒரு சின்ன இஞ்சி துண்டு எடுத்து நீங்கள் குத்தி போடுங்க. அதுக்கு பிறகு நல்ல வடிவாக இருக்கா நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி போட்டு கொஞ்சம் திக்காக வர நீங்கள் சின்ன பிள்ளைகள் குழந்தைகளுக்கு வேணுமென்னு சொன்னால் சின்ன ஆக்களுக்கு எடுத்து வச்சுட்டு நாங்கள் இனி இதுக்குள்ளே இப்போ நல்ல திக்காக வந்துட்டுது ஓரளவு. இனி நாங்கள் இதுக்குள்ளே அந்த குத்தி வச்ச மிளகாயை போடுவோம். மிளகாய் உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கொள்ளுங்க. வேறு மிளகாயும் நீங்கள் குத்தி போடலாம். குத்தி போட்டுட்டு நாங்கள் கொஞ்சம் பெப்பர் எடுத்து வச்சுருக்கிறேன். நான் சொல்லல, ஒரு 4-5 பெப்பர் எடுத்து குத்தி வச்சுருக்கிறேன். அதையும் இதுக்குள்ளே நாங்கள் போடுவோம். போட்டு நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இனி நாங்கள் அந்த எடுத்து வச்ச தேசி புளியை விடுவோம். சூப்பு உங்களுக்கு நல்ல தின்னா வேணுமென்று சொன்னால் நீங்கள் வெளியாகவே இறக்கலாம். எல்லாம் அவிஞ்சு முடிய எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டு ஒரு சொட்டு கொதி விட்டுட்டு இறக்கலாம். இல்லைன்னு சொன்னால் ஒற்றளவு திக்காக வேணுமென்னு சொன்னால் கொஞ்சம் கூட கொதி விட்டுட்டு நீங்கள் இறக்கலாம்.
சரி, நாங்கள் இது நல்லபடியாக மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ சூப்பு ரெடியாக இருக்குது. நாங்கள் இதை இறக்கி சர்வ் பண்ணுவோம். இங்கே பாருங்க, நான் செஞ்ச சூப்பு இப்படி நல்லபடியாக நல்ல டேஸ்டியாக வந்திருக்குது. இதை மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த சூப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களை நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.